ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு 5 மாதம் 7 மாதத்தில் மருந்து அரைச்சி கொடுப்பாங்க. அது கிராம பழக்கத்தில் ஒரு வழக்கமாக இருக்கும். அது எல்லா சைடுமே கொடுப்பாங்க. மருந்து அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் சில நாட்டு மருந்து கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடு கருவேப்பிலையை அம்மியில் அரைச்சி உருண்டை பிடிச்சி கொடுப்போம். அதுதான் அது எதுக்கு அந்த மருந்து கொடுக்குறது அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த மேனியில் அந்த புண்ணு இந்த அரிப்பு சம்மந்தமான நோய்கள்லாம் வரவே வராது. எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். நோய் சம்மந்தமான அந்த வியாதிகள் தவிர்க்கும். அதுக்காக தான் அந்த மருந்து அரைச்சி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சில பேர் நாட்டு மருந்து என்னென்னமோ கொடுப்பாங்க. நாங்கள் கருவேப்பிலையை தான் அம்மியில் அரைச்சி கொடுப்போம். இப்போ பாருங்கள், இது மாதிரி மருந்து அரைச்சி கொடுக்குறது தாய்க்கும் நல்லது, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடி இருந்துச்சுன்னா, மரத்தில் போய் கடையில் வாங்குறத விட நீங்களாக போய் மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கோங்க. நல்ல கருவேப்பிலையாக இங்கே பாருங்கள், நல்லா கொழுந்தும் இல்லாமல் முத்துனதும் இல்லாமல் நல்ல கருவேப்பிலையாக பறித்து எடுத்துக்கோங்க. இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, 5 மாதத்துலேயும் 7 மாதத்துலேயும் கொடுப்பாங்க. இதில் எண்ணற்ற பலன்கள் இருக்குது. இது நான் நாட்டு மருந்து எதுக்கு நான் வேணாம் அப்படிங்கிறேன்னா, கருவேப்பிலை சாப்பிட்றதுனால ஒன்றுமே பண்ணிடாது கர்ப்பிணி பெண்களுக்கு. நாட்டு மருந்து கூட ஏதாச்சும் ஒரு கோளாறு பண்ண செய்யும். ஆனால் கருவேப்பிலை ஒன்றுமே பண்ணாது. நாங்கள் எங்கள் ஊர் சைடு கருவேப்பிலையை தான் கொடுப்போம். இப்போ கருவேப்பிலையை நிறைய பறிச்சுக்கோங்க. பூச்சி இல்லாத கருவேப்பிலையாக பார்த்து. சரி, இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பறிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி கேட்டாச்சு. பூச்சி இல்லாத கருவேப்பிலையை பார்த்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இது தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. நான் இப்போ அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரைக்கணும். இப்போ நல்ல கருவேப்பிலையை பார்த்து பறிச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கலாம். ஆக்சுவலாக அம்மியில் தான் அரைக்கணும். இங்கே அம்மி எங்ககிட்ட இல்லை. ஸோ நான் மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணி அரைக்கிறேன். அம்மியில் அரைச்சி கொடுங்க. மருந்து குடிக்கிறவங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மியில் அரைச்சி கொடுங்க. அதுதான் நல்லது, ஆரோக்கியமும் கூட. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேன். அம்மியில் அரைக்கிறது தான் நல்லது. அம்மியில் அரைச்சா நல்லா அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும், நைஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அம்மியிலே அரைச்சிக்கோங்க. நான் அம்மி இல்லாத பட்சத்துக்கு தான் நான் மிக்ஸி யூஸ் பண்ணுது. இது மாதிரி உருண்டை பிடிச்சி 5 மாதத்துலையும் 7 மாதத்துலையும் கொடுப்பாங்க. 5 உருண்டை இல்லைனா 7 உருண்டை இல்லைனா 11 உருண்டை கொடுக்கலாம். 5 உருண்டை கொடுங்க, இல்லைனா 7 உருண்டை கொடுங்க. அதுக்கு மேலே கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட முடியாது, மட்டும். இப்போ நான் 7 உருண்டை தான் கொடுக்க போகிறேன். இது எதுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த உருண்டையை ஜீனியில் தொட்டு வாயில் போட்டு விட்ருங்க. ஏன்னா ஒமட்டும். அதுக்காக ஜீனி சேர்த்தா இனிக்கும், இல்லைனா கசந்துக்கிட்டு வாந்தி எடுத்துருவாங்க. அதுக்காக தான் ஜீனி கொஞ்சமாக ஜீனியில் தொட்டு கொடுத்துங்க. இது காலையில் கர்ப்பிணி பெண்கள் 5 மாதம் ஆரம்பிக்கும் போது காலையில் வெறும் வயிற்றில் அவங்க வாயை கொப்பளிச்சதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் இந்த மருந்து உருண்டையை கொடுங்க. இது 5 மாதம் ஆரம்பிக்கும் போது கொடுப்பாங்க. மொத்தம் 3 நாள் நம்ம கொடுக்கணும். 1 2 3 நாள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் 7 உருண்டை கொடுத்தீங்கன்னா, அடுத்த நாள் நீங்கள் 5 கூட உருண்டை கொடுத்துக்கலாம். இது முக்கியமாக அந்த 3 நாள் பத்தியமாக இருக்கணும். சாப்பாடு கவுச்சி அசைவம் தொடவே கூடாது. ஃபுல்லாக சைவமாக இருக்கணும். மதியம் கஞ்சி கரைச்சி கொடுத்துருங்க. நைட்டுக்கு இடியப்பமோ இட்லியோ கொடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. பருப்பு துவையல் மட்டும் அரைச்சி கொடுங்க. மற்றபடி வேறு எதுவுமே அசைவ சம்மந்தமான வேறு எதுவுமே வேணாம். அதே சமயம் புளி சேர்க்க வேணாம். புளி சேர்க்காத பத்தியமாக புளி சேர்க்காம சாப்பாடு அவங்களுக்கு கொடுங்க. முக்கியமாக அசைவம் வேணவே வேணாம். இதை 3 நாள் கண்டிப்பாக கொடுங்க. இது எதுக்கு அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குழந்தைங்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகளோ அரிப்பு சம்பந்தமான வியாதிகளோ அதே சமயம் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அதுக்காகத்தான் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மருந்து நம்ம கொடுக்குறது. இதை கர்ப்பிணி பெண்கள் 5 மாதம் 7 மாதம் நீங்கள் தாராளமாக இது மாதிரி கருவேப்பிலையை அம்மியில் அரைச்சி உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். ஜீனியை பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒமட்டாமல் இருக்கும். இது நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.